தீபாவளினாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது பட்டாசு, புது ட்ரெஸ், காலைல இட்லி தோசை கூட கறி குழம்பு வச்சு சாப்பிட்றது. அடுத்து இந்த முறுக்கு இல்லாத வீடே இருக்காது. சட்டுன்னு செய்யற முறுக்கு ரெசிபி இப்ப சட்டுப்புட்டுன்னு பாத்துடலாமா? 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு கூட 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து கை பொறுக்கிற சூடு வர வரலும் லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஆனதுக்கு அப்புறம் அதை அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். திப்பிகள் நிறைய இருந்துச்சுன்னா மறுபடியும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி சளிச்சு சேர்த்துக்கோங்க. சளிச்சு வச்சிருந்தது கூட 2 கப் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், சூடு தண்ணி ஊத்தி ரூம் டெம்பரேச்சர் உள்ள வெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு சுத்துற குழாயில மாவை போட்டுட்டு இந்த மாதிரி 4-5 இலையில போட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம டைரக்டா ஜெல்லி கரண்டிலேயே பிழிஞ்சு இந்த மாதிரி எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். அந்த டைம்ல எது வாட்டப்படுதோ அப்படியே செஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிக்கலாம். முறுக்கு வெந்துருச்சா வேகலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா போடும்போது சலசலன்னு இருக்கும். கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். அவ்வளவுதான்.